இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் அதிமுக ஆட்சியில் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். இந்த அம்மா மினிக்கிள்ளைகள இந்த தொகுதியில் மட்டும் 9 அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்துருக்காங்க. இந்த துறையூர் சட்டமன்ற தொகுதியில் 9 அம்மா மினிக்கிள்ளை, அதை மூடிட்டாங்க. இது நியாயமா? இந்த திட்டம் ஏழைகளுக்காக கொண்டாந்த திட்டம். ஏழை மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிளிக்கு திறக்கப்பட்டு அந்த அம்மா மினிக்கிளிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாராவது உடல்நிலை சரியில்லைனா அவர்கள் அம்மா மினிக்கிளிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்தில் என்ன இவர்களுக்கு கஷ்டம்? இதே அதிமுக ஆட்சியில் இருந்தால், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏழை மக்களை ஏறெடுத்து கூட பார்க்க மறுக்கின்றீர்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏழை மக்களுக்காகவே அரசாங்கம் நடத்திய அரசாங்கம். நீங்க 2000 அம்மா மினிக்கிளைக்கு தான் மூட முடிஞ்சது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய ஆதரவு பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது 4000 அம்மா மினிக்கிளைக்கு திறக்கப்படும். எங்கெல்லாம் ஏழை இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும். ஏனென்றால் விவசாயி தொழிலாளி தன் உடம்பை பார்ப்பது கிடையாது, இரவுகள் மாறாமல் உழைக்கின்றான். அவன் உடலிலே என்ன நோய் இருக்கிறது கூட தெரியல. நோய் வந்த பிறகுதான் அவர் பெரிய கஷ்டத்துக்குள்ளாகிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து